முக்கிய செய்திகள். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த விவகாரம் நாடாளுமன்றத்தில் இன்று விவாதம். திருப்பரங்குன்றம் தீப விவகாரத்தில் சர்ச்சை தீர்ப்பு எதிரொலி. உயர்நீதிமன்ற நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதனுக்கு எதிராக பதவி நீக்க தீர்மானம் கொண்டுவர இந்தியா கூட்டணி முடிவு. விமான நிலையங்களில் பயணிகள் அலைக்கழிக்கப்பட்ட விவகாரம் இண்டிகோ நிறுவனம் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மத்திய அரசு அறிவிப்பு. மணல் கொள்ளை தொடர்பான அமலாக்கத்துறையின் மனு விசாரணைக்கு உகந்தது அல்ல, கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது என உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு வாதம். வணக்கம். எஸ்ஐஆர் எனப்படும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் இன்று விவாதம் நடைபெறவுள்ள நிலையில் தமிழ்நாட்டில் இதுவரை 99.27% எஸ்ஐஆர் படிவங்கள் இணையத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டிருப்பதாக தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். அண்மையில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற்ற பீகாரை தொடர்ந்து அடுத்த ஆண்டு தேர்தல் நடைபெறவுள்ள தமிழ்நாடு, கேரளா, மேற்குவங்கம் உள்ளிட்ட 12 மாநிலங்களிலும் எஸ்ஐஆர் பணிகளை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டுள்ளது. உள்நோக்கத்துடன் இந்த பணிகள் மேற்கொள்ளப்படுவதாக குற்றம் சாட்டிய திமுக, திரிணாமுல் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் தேர்தலுக்கு பிறகு இதனை மேற்கொள்ளுமாறு வலியுறுத்தின. ஆனால் அதனை தேர்தல் ஆணையம் நிராகரித்த நிலையில் தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்குகள் தொடரப்பட்டுள்ளன. இதில் ஈடுபடும் அரசு ஊழியர்கள் கடும் மன உளைச்சலுக்கு ஆளாக்கப்படுவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் அவை நடவடிக்கைகளை ஒத்திவைத்துவிட்டு நாடாளுமன்றத்தில் இது குறித்து விவாதிக்க வேண்டும் என எதிர்க்கட்சிகள் கடந்த வாரம் வலியுறுத்தின. அதற்கு மத்திய அரசு மறுத்த நிலையில் அவையில் இருந்து எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு செய்ததால் நாடாளுமன்றம் முடங்கியதை அடுத்து வழிக்கு வந்த பாஜக அரசு இன்று விவாதம் நடைபெறும் என்றும் இந்த விவாதம் 10 மணி நேரம் நடைபெறும் எனவும் அறிவித்தது. அதன்படி இன்று நண்பகல் விவாதம் தொடங்குகிறது. இந்நிலையில் கேரளாவை தவிர மற்ற மாநிலங்களில் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் நாளை மறுநாளுடன் நிறைவடைகிறது. இதைத் தொடர்ந்து வரைவு வாக்காளர் பட்டியல் 16ஆம் தேதி வெளியிடப்படுகிறது. அன்றிலிருந்து அடுத்த மாதம் 15ஆம் தேதி வரை வாக்காளர்கள் பெயர் சேர்த்தல், நீக்குதல் அல்லது ஏற்கனவே உள்ள பதிவுகள் குறித்து மறுப்பு தெரிவிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் விடுத்துள்ள அறிக்கையில் மாநிலத்தில் 99.91% எஸ்ஐஆர் கணக்கீட்டு படிவங்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். அதன்படி மொத்தமுள்ள 6,41,14,587 வாக்காளர்களில் 6,40,59,971 கோடி பேருக்கு கணக்கீட்டு படிவங்கள் விநியோகிக்கப்பட்டுவிட்டன. தமிழ்நாட்டில் இதுவரை 99.27% அதாவது 6,36,44,038 எஸ்ஐஆர் படிவங்கள் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். சர்ச்சை மற்றும் சமூக பதற்றங்களை ஏற்படுத்தும் தீர்ப்புகளை வழங்கி வரும் உயர்நீதிமன்ற நீதிபதி திரு ஜி.ஆர். சுவாமிநாதனுக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் பதவி நீக்க தீர்மானம் கொண்டுவர இந்தியா கூட்டணி கட்சிகள் முன்னெடுப்புகளை மேற்கொண்டுள்ளன. உச்சநீதிமன்ற மற்றும் உயர்நீதிமன்ற நீதிபதிகள், தேர்தல் ஆணையர்கள் உள்ளிட்ட உயர் பதவிகளில் இருப்பவர்கள் விதிகளை மீறி செயல்படும் போது நாடாளுமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்து அவர்களை பதவி நீக்கம் செய்வது வழக்கம். அதன்படி உயர்நீதிமன்ற நீதிபதியாக உள்ள திரு சுவாமிநாதன் தொடர்ந்து சர்ச்சைக்குரிய தீர்ப்புகளை வழங்கி வருகிறார். இதனால் சமூக நல்லிணக்கம் மற்றும் சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகள் எழுகின்றன. கோயில்களில் எச்சில் இலையில் உருண்டு நேர்த்திக் கடன் செலுத்துவதற்கு உச்சநீதிமன்றமும் சென்னை உயர்நீதிமன்றமும் தடை விதித்த நிலையில் எச்சில் இலைகளில் உருண்டு நேர்த்திக் கடன் செலுத்தலாம் என்று திரு ஜி.ஆர். சுவாமிநாதன் தீர்ப்பு வழங்கியுள்ளார். மேலும் எச்சில் இலையில் உருள்வது ஆன்மீக பலத்தை கொடுப்பதாகவும் தீர்ப்பில் அவர் தெரிவித்திருந்தார். 2022ஆம் ஆண்டு தஞ்சையில் பள்ளி மாணவி தற்கொலையின் பின்னணியில் மதமாற்றம் உள்ளதாக கருத்து கூறிய திரு சுவாமிநாதன் அந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றினார். இதுபோல திருப்பரங்குன்றத்தில் மலை மீது கார்த்திகை தீபம் ஏற்றுவது தொடர்பான வழக்கில் சிஐஎஸ்எஃப் பாதுகாப்பு வீரர்களை அழைத்துக் கொண்டு தீபம் ஏற்றுமாறு மனுதாரருக்கு அவர் உத்தரவிட்டார். இதனால் திருப்பரங்குன்றம் பகுதியில் பெரும் பதற்றமான சூழல் உருவானதால் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. ஆனால் அந்த உத்தரவையும் நீதிபதி திரு ஜி.ஆர். சுவாமிநாதன் ரத்து செய்தார். இப்படி பல்வேறு சர்ச்சை உத்தரவு மற்றும் கருத்துக்களை தெரிவித்து வரும் அவர் ஒரு சாராருக்கு சாதகமாக செயல்படுவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. எனவே திரு சுவாமிநாதனை நீதிபதி பதவியிலிருந்து நீக்கம் செய்வதற்கான தீர்மானத்தை நாடாளுமன்றத்தில் கொண்டுவர இந்தியா கூட்டணி கட்சிகள் முடிவு செய்திருப்பதாகவும் இதற்காக எதிர்க்கட்சி எம்பிக்களிடம் கையெழுத்துக்களை சேகரித்து வருவதாக தெரிவித்துள்ள மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சு. வெங்கடேசன் அதனை இன்று நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க உள்ளதாக கூறினார். உயர்நீதிமன்ற நீதிபதிக்கு எதிராக பதவி நீக்க தீர்மானம் கொண்டுவர மக்களவை உறுப்பினர்கள் 100 பேரின் ஆதரவு அல்லது மாநிலங்களவை உறுப்பினர்கள் 50 பேரின் ஆதரவு அவசியம்.
இந்த தீர்மானம் ஏற்கப்பட்டால் 3 பேர் கொண்ட குழு அதனை விசாரிக்கும். அதனைத் தொடர்ந்து வாக்கெடுப்பு நடத்தப்படும். இரு அவைகளிலும் 2/3 பங்கு ஆதரவுடன் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டால் அது குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கப்படும். அவர் நீதிபதியை பதவி நீக்கம் செய்ய உத்தரவு பிறப்பிப்பார். பயணிகளை அவதிக்குள்ளாக்கிய இண்டிகோ விமான நிறுவனம் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அறிவித்துள்ள மத்திய அரசு அந்த நடவடிக்கை மற்ற நிறுவனங்களுக்கு எச்சரிக்கையாக இருக்கும் என தெரிவித்துள்ளது. விமானிகள் பணி நேரம் தொடர்பான மத்திய அரசின் புதிய விதிமுறைகளால் விமானிகள் பற்றாக்குறை உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் நாட்டின் மிகப்பெரிய விமான நிறுவனமான இண்டிகோ விமான சேவை கடந்த ஒரு வாரத்திற்கும் மேலாக கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. 2000க்கும் மேற்பட்ட விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்ட நிலையில் முன்பதிவு செய்திருந்த பயணிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். சென்னை, மும்பை, டெல்லி உள்ளிட்ட விமான நிலையங்களில் ஆயிரக்கணக்கானோர் தவித்த நிலையில் மற்ற நிறுவனங்கள் தாறுமாறாக கட்டணத்தை உயர்த்தின. மத்திய அரசே இதற்கு காரணம் என எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியதை அடுத்து விதிகளில் சில தளர்வுகளை பாஜக அரசு அறிவித்தது. இதையடுத்து விமான போக்குவரத்து சீரடைய தொடங்கியுள்ளது. எனினும் முழுமையாக சீரடைய ஓரிரு நாட்கள் ஆகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் மாநிலங்களவையில் நேற்று இந்த பிரச்சனை குறித்து விளக்கமளித்த விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு விமான சேவை குளறுபடிக்கு முழு காரணம் இண்டிகோ நிறுவனம்தான் என சாடினார். அந்த நிறுவனம் சரியாக திட்டமிடாததே குளறுபடிக்கு காரணம் என்ற அவர் பயணிகள் பாதுகாப்பில் மத்திய அரசு எந்த ஒரு சமரசமும் மேற்கொள்ளாது என்று கூறினார். இந்த விவகாரத்தை மத்திய அரசு சாதாரணமாக எடுத்துக்கொள்ளவில்லை என்ற அமைச்சர் இந்த பிரச்சனையில் இண்டிகோ நிறுவனம் மீது மத்திய அரசு எடுக்கும் நடவடிக்கை மற்ற நிறுவனங்களுக்கும் எச்சரிக்கையாக இருக்கும் என கூறினார். இதனிடையே இந்த விவகாரத்தில் இண்டிகோ நிறுவனத்திடம் விளக்கம் கோரி மத்திய அரசு அனுப்பிய நோட்டீஸுக்கு பதிலளிக்க அந்த நிறுவனத்திற்கு விதிக்கப்பட்டிருந்த கெடு நேற்றுடன் நிறைவடைந்த நிலையில் கூடுதல் அவகாசம் தருமாறு இண்டிகோ நிறுவனம் கேட்டுக்கொண்டுள்ளது. மிகவும் குறைந்த அளவே அவகாசம் வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ள இண்டிகோ விமான சேவை பாதிப்பிற்கான அடிப்படை காரணத்தை கண்டறிய கூடுதல் அவகாசம் தேவைப்படுவதாக கூறியுள்ளது. மணல் கொள்ளை தொடர்பான அமலாக்கத்துறையின் மனு விசாரணைக்கு உகந்தது அல்ல என உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. சட்டவிரோத மணல் கொள்ளை தொடர்பாக அமலாக்கத்துறை அளித்த தகவல்களின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யுமாறு தமிழக டிஜிபிக்கு உத்தரவிடக் கோரி அந்த துறை சார்பில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி திரு ஸ்ரீவஸ்தவா, நீதிபதி திரு அருள்முருகன் ஆகியோர் அடங்கிய அமர்வு இந்த வழக்கில் பதில் மனு தாக்கல் செய்ய தமிழ்நாடு அரசுக்கு உத்தரவிட்டது. அதன்படி தமிழ்நாடு அரசின் சார்பில் நேற்று பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதில் அமலாக்கத்துறை தகவல்களை பகிர்ந்த காரணத்திற்காகவே வழக்கு பதிவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை தாக்கல் செய்துள்ள இந்த மனு விசாரணைக்கு உகந்ததல்ல என்றும் அமலாக்கத்துறை கூறும் குற்றச்சாட்டுகள் யூகத்தின் அடிப்படையிலானவை என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. நம்பகத்தன்மை இல்லாத அமலாக்கத்துறையின் இந்த நடவடிக்கை கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது என்றும் பதில் மனுவில் தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. மணல் கொள்ளை வழக்கை அமலாக்கத்துறை விசாரித்தது சட்டவிரோதமானது என்றும் தவறிழைத்த அமலாக்கத்துறை தனது தவறான நடவடிக்கையை மறைக்கவே நீதிமன்றத்தை நாடியுள்ளதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. இந்த மனு மீதான விசாரணை வரும் 16ஆம் தேதி மீண்டும் நடைபெற உள்ளது. ஜப்பானில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அந்நாட்டின் வடக்கு கடற்கரை பகுதியில் உள்ளூர் நேரப்படி நேற்றிரவு 11:15 திடீர் என கட்டடங்கள் குலுங்கின. வீட்டில் இருந்த பொருட்கள் அனைத்தும் அங்குமிங்குமாய் சிதறி விழுந்ததால் மக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். இதனால் வீடுகளை விட்டு வெளியேறிய மக்கள் சாலைகள் மற்றும் வீதிகளில் தஞ்சமடைந்தனர். இந்த சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 7.5 பதிவாகியுள்ளது. ஜப்பானின் வடக்கு கடற்கரையில் இருந்து சுமார் 70 கிலோமீட்டர் தொலைவிலும் சுமார் 33 மைல் ஆழத்திலும் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலநடுக்கத்தால் இவாட், அமோரி மற்றும் ஹொக்கைடோ உள்ளிட்ட கடற்கரை பகுதிகளுக்கு சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. கடல் அலைகள் கிட்டத்தட்ட 10 அடி உயரத்தில் எழக்கூடும் என்றும் அமோரியில் 16 அங்குல உயரத்தில் சுனாமி உருவாகக்கூடும் என்றும் ஜப்பான் வானிலை ஆய்வு மையம் எச்சரித்தது. சுனாமி எச்சரிக்கையை அடுத்து ஆபத்து நிறைந்த கடற்கரை பகுதிகளில் வசிக்கும் மக்கள் உடனடியாக பாதுகாப்பான மற்றும் உயரமான இடங்களுக்கு வெளியேற வேண்டும் என ஜப்பான் வானிலை ஆய்வு நிறுவனம் அறிவுறுத்தியது. இது தொடர்பான எச்சரிக்கை அறிவிப்புகள் கடற்கரை பகுதிகளில் உடனே ஒலிபெருக்கிகள் மூலம் தெரிவிக்கப்பட்டன. நிலைமை தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் சில இடங்களில் கட்டடங்கள் இடிந்து விழுந்துள்ளதாகவும் ஜப்பான் பிரதமர் சனே டகாய்ச்சி தெரிவித்துள்ளார். மக்களுக்கு தேவையான உதவிகள் வழங்கப்படும் என்றும் கடற்கரை பகுதிகளில் பாதுகாப்புகள் அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்த நிலநடுக்கத்தில் 23 பேர் காயமடைந்துள்ளதாக ஜப்பான் அரசு தெரிவித்துள்ளது. உயிரிழப்புகள் குறித்து எந்த தகவலும் வெளியாகவில்லை. இலங்கை கிளிநொச்சியில் டிட்வா புயலால் சேதமடைந்த பாலத்தை சீரமைக்கும் பணியில் இந்திய ராணுவ அதிகாரிகள் குழு தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. இலங்கையில் வடக்கு பகுதியில் கடந்த வாரம் சுழன்றடித்த சூறாவளி புயல் கொழும்பு, அனந்தபுரா, பதுளை, நுவரெலியா, கேகாலை, கண்டி, ரத்னபுரி உள்ளிட்ட 25 மாவட்டங்களை புரட்டி போட்டுள்ளது. வவுனியா, கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மன்னார் பகுதிகளும் பேரிடரை சந்தித்தன.
பேரிடரால் பாதிக்கப்பட்ட இலங்கைக்கு அத்தியாவசிய உதவிகளை வழங்குவதுடன் மருத்துவ மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தி தருவதிலும் இந்தியா உதவிக்கரம் நீட்டியுள்ளது. பரந்தன் முல்லைத்தீவு வீதியில் 11வது கிலோமீட்டரில் உள்ள சேதமடைந்த பாலத்தை புனரமைக்கும் பணிக்காக இந்திய ராணுவத்தின் பொறியியல் படைப்பிரிவு அதிகாரிகள் குழு ஒன்று தற்போது கிளிநொச்சிக்கு வந்துள்ளது. வெள்ளத்தால் சேதமடைந்த பாலங்களை சீரமைக்கும் பணிகள் தொடங்கியுள்ளன. சேதமடைந்த முக்கிய சாலைகளை ஆய்வு செய்யும் இந்திய ராணுவத்தினர் பாலங்கள் மற்றும் இணைப்பு துண்டிக்கப்பட்ட சாலைகள் மற்றும் தாழ்வான பகுதிகளில் நீர்மட்ட உயர்வை நேரடியாக மதிப்பீடு செய்து வருகிறது. இந்தியாவிலிருந்து கொண்டுவரப்பட்ட அதிநவீன தற்காலிக இரும்பு பாலத்தை பொருத்தும் பணியில் அவர்கள் ஈடுபட்டுள்ளனர். இதன் மூலம் போக்குவரத்து விரைவில் சீரடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முப்போகம் விளையும் டெல்டா மாவட்டங்களில் விவசாய பணிகளில் வட மாநில தொழிலாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். கரை புரளும் காவிரியால் 3 போகமும் விளையும் தஞ்சை, திருவாரூர் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் விவசாய தொழிலாளர்களின் பற்றாக்குறை நிலவுகிறது. இதனால் கட்டுமான தொழிலில் மட்டும் ஈடுபட்டு வந்த வடமாநில தொழிலாளர்கள் தற்போது விவசாய தொழிலிலும் களமிறங்கியுள்ளனர். திருவாரூர் மாவட்டம் ஆவூர் பகுதியில் தங்கியுள்ள மேற்கு வங்க மாநிலத்தைச் சேர்ந்த தொழிலாளர்கள் குழுவாக ஒன்றிணைந்து நடவு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். ஏக்கருக்கு 3300 ரூபாய் வாங்கிக் கொண்டு அவர்கள் பயிர்களை வேகமாக நடவு செய்கின்றனர். முகவர்கள் மூலமே வட மாநில தொழிலாளர்களை அணுக வேண்டிய சூழல் உள்ளது. 3 வேளை உணவு, தங்குமிடம் உள்ளிட்டவற்றால் வயல்வெளிகளில் மேற்கு வங்க தொழிலாளர்கள் வரிந்து கட்டிக்கொண்டு விவசாய பணிகளை செய்து வருகின்றனர். களைப்பு நீங்க அவ்வப்போது வங்கமொழி நாட்டுப்புற பாடல்களும் டெல்டா வயல்களில் ஒலிக்கத்தான் செய்கின்றன. பல்லடம் அருகே தேங்காய் தொட்டி சுடும் ஆலைக்கு மீண்டும் அனுமதி அளிக்கப்பட்டதாக வெளியான தகவலை அடுத்து அரசு அதிகாரிகளுடன் விவசாயிகள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். திருப்பூர் மாவட்டம் வாவிப்பாளையத்தை அடுத்த குள்ளம்பாளையத்தில் செயல்பட்டு வந்த தேங்காய் தொட்டி சுடும் ஆலை மாசு கட்டுப்பாடு வாரிய விதிமுறைகளை பின்பற்றாததால் கடந்த 2023ஆம் ஆண்டு இடித்து அகற்றப்பட்டது. ஆலையை நிரந்தரமாக மூட வேண்டும் என அப்பகுதி மக்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வரும் நிலையில் மீண்டும் உற்பத்தி தொடங்க அங்கு புதிய கட்டுமான பணிகள் நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. மேலும் சர்ச்சைக்குரிய இந்த ஆலை செயல்பட அனுமதி வழங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியானது. இதனை அறிந்த வாவிப்பாளையம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகள் பொங்கலூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது விவசாயிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இந்த ஆலையால் குள்ளம்பாளையத்தில் நிலத்தடி நீர் முற்றிலும் மாசுபட்டுள்ளதாகவும் இதனால் தங்கள் விவசாயம் பாதிக்கப்படுவதாகவும் கடும் குற்றச்சாட்டுகளை விவசாயிகள் தெரிவித்தனர். ஆலைக்கு அனுமதி வழங்கக்கூடாது என்றும் வலியுறுத்தியுள்ளனர். நீர் மேலாண்மைக்கு சிறந்த வழிகாட்டி செயலியை கோவை தனியார் கல்லூரி மாணவர்கள் உருவாக்கியுள்ளது பலரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. குனியமுத்தூரில் உள்ள அந்த கல்லூரி வளாகத்தில் ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் 100க்கும் மேற்பட்ட மாணாக்கர்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். இதில் நீர் மேலாண்மை தொடர்பாக மென்பொருள் செயலியை அவர்கள் வடிவமைத்தனர். பல்வேறு சுற்றுகளாக நாடு முழுவதும் நடந்த போட்டிகளில் வென்ற மாணாக்கர்களில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த 136 பேர் 20 குழுக்களாக பங்கேற்று இறுதி சுற்று போட்டியில் திறமைகளை வெளிப்படுத்தினர். உலகில் தற்போது உள்ள பிரச்சனைகளில் நீர் மேலாண்மை மிகவும் அவசியமானது என்று அவர்கள் கூறினர். மழை தண்ணியை சேர்த்து வச்சு அது ஒரு ஃபீஸபிளா ஒரு சாதாரண பொதுஜனங்க கூட கொண்டு போய் சேர்க்கிற அளவுக்கு தான் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ தட் இஸ் வாட் வி ஆர் ஒர்க்கிங். ஸோ ஆக்சுவலி ஆர் குவைட் எக்ஸைட்டட். திஸ் இஸ் அவர் ஃபர்ஸ்ட் ஹேக்கத்தான். ஒரு ரூஃப் டாப் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் எவ்வளோ ஃபீஸபிளாக ஒரு வீட்டில் நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு பேஸான ஸ்ட்ரக்சர் ரெக்கமெண்ட் பண்ணி காஸ்ட் பண்ணி அதோட ஐஓடி இன்டெகிரேட் பண்ணுற அளவுக்கு டாப் டு பாட்டம் எங்கள் ப்ராஜெக்ட் அண்ட் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் சொல்யூஷன் அதுதான் எங்கள் அனாலிசிஸ் இங்கே நடக்குது. இந்த வழிகாட்டி செயலி சமுதாயத்திற்கு பெரும் பயன் தரும் என மாணவர்கள் கூறினர். ஆராய்ச்சியாளர்கள், பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு இது குறித்து அவர்கள் விவரித்து எடுத்துரைத்தனர். ஈரோடு அருகே நீரோடையை சுத்தம் செய்யும் பணியின் போது அனுமதியின்றி பனைமரங்கள் வெட்டப்பட்டுள்ளது விவசாயிகளிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திண்டல் தெற்கு பள்ளம் வழியாக பாசன கசிவு நீர் செல்லும் ஓடையில் புதர்கள் மண்டியதால் தூர்வாரும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதற்காக ஒப்பந்தம் எடுத்தவர்கள் ஓடையில் இருந்த பனைமரங்களை வேருடன் சாய்த்துள்ளனர். பனைமரங்களை பாதுகாக்கவும் அவற்றை உருவாக்கவும் அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதுடன் பனைமரங்களை வெட்ட கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்டுள்ளன. தனியார் நிலத்தில் இருந்தாலும் பனையை வெட்ட மாவட்ட ஆட்சியரிடம் முன் அனுமதி பெற வேண்டும் என்ற விதிமுறை கட்டாயமாக்கப்பட்டுள்ள நிலையில் அரசு புறம்போக்கு நிலத்தில் 30 ஆண்டுகள் பழமையான பனைமரங்கள் வெட்டி வீழ்த்தப்பட்டிருப்பதாக விவசாயிகள் குற்றம் சாட்டினர். பனைமரம் எது வெட்டுறதா இருந்தாலும் மாவட்ட ஆட்சித்தலைவருடைய பட்டா நிலத்திலிருந்து இருந்தால் கூட ஆட்சித்தலைவருடைய அனுமதி பெற்றுத்தான் வெட்டணுங்கிறத சட்ட விதி. ஆனால் இது ஓடை புறம்போக்கு இடத்துல இருந்த ஓடையில் கரையில் இருந்த பனைமரங்களை எல்லாம் வேரோடு பிடுங்கி போட்டுருக்குறாங்க. 30-40 வருஷம் ஆன பனைமரங்கள் 6-7 மரங்களை பிடுங்கி போட்டிருக்கிறாங்க. இதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்கணும்.
கற்பக தருவான பனையை வெட்டிய நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வருவாய்த்துறையிடம் விவசாய சங்கத்தினர் புகார் அளித்துள்ளனர். அனுமதியின்றி பனைமரத்தை வெட்டினால் கடுமையான தண்டனை வழங்கப்படும் என உயர்நீதிமன்றம் ஏற்கனவே உத்தரவு பிறப்பித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்தியா தென்னாப்பிரிக்கா கிரிக்கெட் அணிகள் இடையிலான முதல் T20 போட்டி கட்டாக் நகரில் இன்று நடைபெறுகிறது. இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள தென்னாப்பிரிக்கா கிரிக்கெட் அணி 2 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் 2ஐயும் வென்று 2-0 என்ற கணக்கில் தொடரை கைப்பற்றியது. அடுத்து நடந்த 3 ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடரில் இந்தியா அபாரமாக விளையாடி 2-1 என்ற கணக்கில் தொடரை வென்றுள்ளது. இந்த நிலையில் இரு அணிகளுக்கும் இடையிலான 5 T20 போட்டிகள் கொண்ட தொடரின் முதல் போட்டி ஒடிசா மாநிலத்தின் கட்டாக் நகரில் இன்று நடைபெறுகிறது. உலகக்கோப்பை T20 போட்டிகள் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் நடைபெறவிருக்கும் நிலையில் அதற்கு முன்னோட்டமாக இந்த போட்டி அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தென்னாப்பிரிக்கா அணியுடனான முதல் T20 போட்டியில் மோதும் இந்திய அணியில் 1 மாதத்திற்கு பின்பு சுப்மன் கில் மீண்டும் விளையாட உள்ளார். அபிஷேக் சர்மாவும் கில்லும் சிறந்த துவக்க இணையாக கருதப்படும் நிலையில் இன்றைய போட்டி ரசிகர்களிடம் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாட்டில் வரும் 14ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழையால் மாநிலத்தில் மழை பெய்து வரும் நிலையில் பரவலாக மழை பெய்து வருகிறது. இதற்கிடையே கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் இன்று முதல் 6 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறைக்காற்று மணிக்கு 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் அப்பகுதிகளுக்கு மீனவர்கள் இன்றும் நாளையும் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். சென்னை பொறுத்தவரை நகரின் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் முக்கிய செய்திகள். SIR எனப்படும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் இன்று விவாதம் நடைபெறவுள்ளது. சர்ச்சை மற்றும் சமூக பதற்றங்களை ஏற்படுத்தும் தீர்ப்புகளை வழங்கி வரும் நீதிபதி சுவாமிநாதனுக்கு எதிராக பதவி நீக்க தீர்மானம் கொண்டுவர இந்தியா கூட்டணி கட்சிகள் முடிவு செய்துள்ளன. ஜப்பானில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.